ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஹெச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எல்லோருக்கும் பிடித்தமான 2 கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கும் போது அது உள்ள கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவர் தான் நாங்கள் எடுத்திருக்கேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த கவர் இருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பஞ்ச் மிஷின் யூஸ் பண்ணி, இது ஃபோட்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பஞ்ச் மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா கிளிட்டர்ஸ் இருக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் அழகாக எம்டியாக கூட இந்த பென்சில் பவுச் வந்து செய்யலாம். ஆமாங்க, நம்ம பென்சில் பவுச் தான் வந்து செய்ய போகிறோம். இப்போ அது உள்ளே வந்து நான் வந்து போட்டுடுறேன். ப்ளஸ் இந்த கிளிட்டர்ஸும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், நிறைய ஆட் பண்ணல. ஸோ வீடியோவில் தெரியல, போடும்போது தெரிஞ்சுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது நல்லா சூப்பராக தெரிஞ்சுது. வீடியோவில் லைட்டாக தான் தெரியுது பாருங்கள். அது உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ லைட்டாக தெரியுது பாருங்கள். இன்னும் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு இதுவே போதும், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சிலோ டேப் யூஸ் பண்ணி நீங்கள் 2 சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இதில் வந்து பெரிய சிலோ டேப்பை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சைடில் வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கு, ஸோ நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே கவராக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுடலாம். வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த கவரை வச்சு நம்ம பென்சில் பவுச்சு செய்கிறோம், சரிங்களா? இப்போ இதை நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ மேலேயும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து சிலோ டேப்பு பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ சைடில் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து கேப் தெரியுது, ஸோ அதையும் வந்து கவர் பண்ணிடுங்க. அதையும் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பாதியாக மடிச்சிக்கலாம். இப்போ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த பஞ்ச் மிஷின் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து யூஸ் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அது செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜிப் வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைட்லாம் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜிப்பு இருக்கும் இல்லையா, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பழைய துணியில் இருக்க ஜிப்பு, இல்லைன்னா பழைய பர்ஸோட ஜிப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே வச்சு கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், வெளியில் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வெளியில் வச்சே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து ஹார்ட் கன் க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது கூட நல்லா சூப்பராக ஒட்டும். இப்போ நான் இதை யூஸ் பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபெவிபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மெத்தட் என்னன்ட்டு நான் சொல்கிறேன். ஃபெவிபாண்டும் தேவையில்லை, ஹாட் க்ளூ கன்னும் தேவையில்லை. தேர்ட் மெத்தட் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஐடியா புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பரான கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் இதுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இந்த கலர் பேப்பர் இல்லைன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஒயிட் பேப்பர் இருந்தால் கூட சும்மா டேர் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்கெட்ச் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பவுச் ரெடி. இப்போ பாருங்கள், அழகான இந்த பவுச், ஃபர்ஸ்ட் பவுச்சு நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அங்கே இருக்க பாருங்கள், யூனிகார்ன் க்யூட் பேகு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அகைன் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போ எடுத்துகிட்டு நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஃப்ட் நம்மளுக்கு ரெடி. இப்போ செகண்ட் மெத்தடுக்கு வந்து அதே கவர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் என்ன ஒரு சின்ன சேஞ்சுனால் நம்ம வந்து ஜிப் இல்லாமல் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர்கிட்ட ஜிப் இருக்காது இல்லையா? ஸோ அவங்க என்ன மெத்தட் ட்ரை பண்ணலாம். சேம் அந்த ட்ரெஸ்ஸஸ் கவர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் சில டிசைன்ஸ்லாம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தேவை பவுச்சு. ஸோ எந்த கவர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான் இங்கேயும் பண்ண போகிறேன். பட் என்ன ஒரு சேஞ்சுன்னா ஃபுல்லுட்டு நம்ம வந்து மடிக்காமல் பாருங்கள் நான் எப்படி மடிச்சிருக்கேன்னுட்டு. கொஞ்சம் கேப் விட்டு மடிச்சிருக்கேன், அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த சைடில் இருக்கிறத நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு, ஒரு ஹாஃப் சர்க்கிள் இல்லை செமி சர்க்கிள் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பிளேட் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்கெட்ச் எடுத்து இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா வீடியோவில்? இந்த மாதிரி எங்களுக்கு தெரியல, அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் கிழியிற மாதிரி இருக்கும். இப்போ அது மேலே செல்லோ டேப் 2 வந்து இருக்கும் இல்லையா, ஜாயின் பண்ணுறதுக்கு நான் செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து சர்க்கிள் ஷேப் பண்ணுறதுனால நம்மளால் வந்து கரெக்டாக அதை ஷேப்புக்கு கொண்டு வர முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பேஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, காமிக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ஈஸியாக நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த செலக்ட் டேப்பு ஒரு 10 rupees தான் இருக்கும். கவர் வீட்லேயே இருக்க போது, அவ்வளோதான். இந்த பவுச் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் நிறைய ஹோம்மேட் கிராஃப்டிங்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 2 சைடும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஓரங்களையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது உள்ள உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஃபஸ்ட் மெத்தடில் செஞ்சோம் இல்லையா, அதை கூட நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த கிளிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் ஜிப் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக இந்த பிளாக் கலர் செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒயிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், இது வந்து அந்த உள்ளே இருக்க பசை வந்து போயிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு புதுசு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஜிப் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மெத்தட் தான் சரி வரும். அப்படி இல்லைன்னா வெல்க்ரோ கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லோ டேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உழைக்கும், கிழியும் கிழியாது. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் சாதா செல்லோ டேப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அது உள்ளே இருக்க பசை போயிடுச்சு, கம் போயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பியும் ஒட்டுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த யூனிகார்ன் ஸ்டிக்கர் வந்து ஆல்ரெடி என் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கர்ஸு ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், யூனிகார்ன் பவுச் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது உள்ள ஸ்கெட்ச் போட்டாச்சு, சூப்பராக இருக்குது. இப்போ இந்த 2 பவுச்சில் உங்களுக்கு எந்த பவுச் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளிட்டர்ஸ் பவுச் பிடிச்சிருக்கா இல்லைன்னா யூனிகார்ன் பவுச் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சொல்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பாருங்கள், இந்த ஜிப்பை வந்து அந்த பிளாக் கலர் செல்லோ டேப் கூட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இங்கே கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேங்க, நீங்கள் முழுவதுமாகவே வந்து அந்த செல்லோ டேப்பை வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஸோ இதான் அந்த டிப்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.